ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் வாங்க போறீங்களா? எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃப்யூஷனா இருக்கா? இந்த வீடியோல அத பத்தி தான் மக்களே பார்க்க போறோம். ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு? கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டா இருக்கும்? கேமரா எந்த மொபைல்ல நல்லாருக்கும்? டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் எது? அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம அப் டூ எண்ட் வரைக்கும் பாருங்க மக்களே. அப்பனா மட்டும் தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையா புரியும். பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம வரிசையில என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவுட்டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 50+2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா. சோனி 852 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைசிங்லி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை. அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வருது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும். அண்டு லோ லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அது யூஸ்லெஸ் தான். 18 வாட்டில் மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 கொடுக்க வேண்டியது 14 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில், பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும், இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ M7 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லாலன்னு சொல்லிட்டு. இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ K13X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. இது ஐபிஎஸ் எல்சிடி பேனல். 850 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். 1000 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் MediaTek Dimensity 6300 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4,30,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. எல்லா மொபைல்லையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால் சொல்லலாம். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்.
3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாக தந்திருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு மோர் டியூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபிளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும். நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M06 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒரு 120 Hz கொடுத்துருந்துருக்கலாம். பட் 90 Hz மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். 800 nit ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அண்ட் டீசெண்டான பிரைட்னஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ லாங் டேர்மாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. 4GB 64GB வேரியண்ட்டு 8300 ரூபாய்க்கும் 4GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ தான். அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது. அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் One UI ஒன் ஆஃப் த சூப்பர் யூஏன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராதது. 8 MP மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது. அண்ட் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்சோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nit ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 MP பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 MP சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், 108 MP கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா Full HD+ 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ், வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக தான். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா போல்ட் 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ 6.67 inches 120 Hz AMOLED டிஸ்பிளே அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. இது நமக்கு 900 nits பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,20,000 பக்கம் வருது. ஒரு டீசென்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லையும் சார்ஜர் தராங்க. ஹைப்ரிட் AC ஸ்லாட் இருக்குது. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் டைப் சி டு 3.5 mm கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக மட்டும்தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ க்ளீனான UI லாவா கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Full HD ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். அண்ட் இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் அவேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ் அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் IPS LCD பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 560 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த 2 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் எடிஷன்லாம் நல்லாவே இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும். 2K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7300 தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் 6,20,000 பக்கம் வருது.
ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை ரெகுலராக 12,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது. பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.